வணக்கம் மக்களே. செங்கோட்டையின் கோட்டையில் விழுந்த பெரிய ஓட்டை, கோபியில் 40 பேரை கொத்தோடு அள்ளிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பல்வேறு நிகழ்ச்சிகளை செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தாங்க. இதற்கு பிறகுதான் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை செங்கோட்டையன் அவர்கள் விடுத்தார். இந்த கோரிக்கைக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு ஷாக் மேல ஷாக் தந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போது கூட செங்கோட்டையனின் 40 ஆதரவாளர்களின் பொறுப்புகளை பறிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று பாஜக மேலிடம் வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. எனினும் இதற்கு வழக்கம் போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மறுப்பு கூறி வருகிறார். எனினும் பாஜக மேலிடம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கூட்டணிக்குள் மீண்டும் இணைக்க முயற்சித்து வருகிறது. இதே ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் போர்க்கொடி உயர்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மறுநாளே செங்கோட்டையன் வகித்து வந்த அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கட்சி பதவிகளையும் அவரது ஆதரவாளர்களான மாஜி எம்பி சத்யபாமா உள்ளிட்ட 13 பேர் கட்சி பதவிகளையும் பறித்து 2 பேரையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினார். இதை சிறிதும் எதிர்பார்க்காத செங்கோட்டையன் அவர்கள் உடனடியாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசி எடப்பாடி மீதான புகார்களை செங்கோட்டையன் அடுக்கியிருக்காங்க. தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து தென் மாவட்டங்களில் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரின் வாக்கு சதவீதத்தை கருத்தில் கொண்டு அவர்களை மறுபடியும் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அப்போது செல்வராஜ் அவர்கள் பேசும்போது, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் என்று குறித்து லிஸ்ட் எடுக்கப்பட்டு கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர்கள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியிருந்தார். அதன்படியே அந்தியூர் மற்றும் சத்தியமங்கலத்தில் நடந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளாதவர்கள் யார் யார் என்று லிஸ்ட் எடுக்கப்பட்டு கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளின் கட்சி பதவிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்துள்ளார். மேலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் கே. கந்தவேல் முருகன், இணைச் செயலாளர் அனுராதா, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எஸ்.ஆர். செல்வம், இணைச் செயலாளர் கே.பி. சிவசுப்பிரமணியம் உள்ளிட்ட 40 பேர் வகித்து வரும் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிரடியாக அறிவித்துள்ளார். கடந்த வாரம் நீலகிரிக்கு பிரச்சாரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றபோது கோபி வழியாகத்தான் சென்றார். அப்போது கோபியில் உற்சாக வரவேற்பு எடப்பாடிக்கு தரப்பட்டது. இப்போது மீண்டும் செங்கோட்டையனை சீண்டும் விதமாக அவரது ஆதரவாளர்களின் பொறுப்புகளை பறித்துள்ளது ஈரோடு அதிமுகவில் பரபரப்பை தந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.